ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல் சந்தியா செல்வம் vlogs. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் தேர் திருவிழா நேற்று நடந்துச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் நிறையா ரெகுலர் வீடியோஸ் வரும். இது என்ன கோவில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா கூத்தாண்டவர் தேர் திருவிழா இது. அதுக்கப்புறம் நெருப்பு திருவிழாலாம் நிறையா வரும். நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமிலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் தேரை பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம். இதுதான் கோவிலுக்கு போகிற வழி. நாங்கள் காலையிலே ஒரு 7:30க்கெலாம் எங்கள் பழைய வீட்டு சைடு சாமி வந்துச்சு. நம்ம தேர்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ்லாம் நம்மளுக்கு நேற்று கிடச்சிது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சு. நேற்று ரொம்ப நல்லா போச்சு டேவே. இதுதான் கோவிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு நாம் தேர் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கள் ஸ்ட்ரீட் கிடையாது, வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பேக் சைடு ஃபுல்லாகவே எடுத்தேன். ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், செம கூட்டமாக இருந்துச்சு. நம்ம சாமிலாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தது ஒரு 12 o'clock வந்துச்சு. இங்கே தான் சாமி இருக்குது. ஒரு 4 o'clock வரைக்கும், ஒரு 4:30 வரைக்கும் இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சாமி கிளம்பும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் போன வாட்டி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி அதை விட கொஞ்சம் கம்மி தான் இந்த வாட்டி கூட்டம். நாங்கள் வீட்டுக்கு போனதுனால கொஞ்சம் பாதி வீடியோ எடுக்க முடியல. சாமி இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு ஒரு 4 ரோடு இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே சாமிலாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு அந்த தலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் நான் போய் எடுக்கவே காணோம். ஒரு 4:30க்கு தான், நானே 4:45க்கு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் சாமி போயிடுச்சு. சரி எடுக்க முடியாதுன்னு நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம பார்த்து எடுத்துட்டோம். ஓடி வருவாங்க, இவங்க ஓடி வர காணோம். போன வாட்டி நான் பார்த்தேன், போன வாட்டியும் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஓடிலாம் வந்தாங்க, ஃபாஸ்ட்டாக வருவாங்க. வழியில் யாருமே வரமாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இவங்க மட்டும்தான் போவாங்க. இவங்களுக்கு எல்லாருமே வழி விடுவாங்க. அப்புறம் எல்லாருமே கூட்டம் எல்லாம் சாமி போனதுனால அப்புறம் போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ அந்த தேர் மட்டும் எல்லாருமே எடுத்துகிட்டு போய் கோவிலில் விட்டுருவாங்க.
பாருங்கள் இப்போ எல்லாமே வந்துட்டுருக்காங்க. நிறையா செம்ம கூட்டம் இருக்கும் அந்த தேர்கிட்ட. எல்லாம் இழுத்துட்டு வருவாங்க தேரை. எங்கள் ஊரில் இந்த சாமி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இந்த வீடியோ இது எந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் வந்தது கிடையாது. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் யாரும் எதுவுமே சொன்னது கிடையாது. ஒரு சிலர் 1-2 பேர் ஒரு சில கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ இன்றைக்கி மதியம் கூட வரலாம். அதை பாருங்கள், எல்லா சாமி எல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க அந்த தேரை. அது காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இதுதான் பேக் சைடு தான் சாமி இழுத்துட்டு போகிறாங்க. ஃப்ரண்ட் சைடு இழுத்துட்டு போகல. பாருங்கள் நல்லா. அதுக்கப்புறம் தேர் போனதுனால அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் போயிட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள். கிளிப்ஸ் ஒரு 2-3 கிளிப்ஸ் தான் இருக்கும் பாருங்கள். அதுதான் பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் அது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது கிடைச்சதில். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.